ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುದ್ಧಾನ ದಿನದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಹಾರೈಸುತ್ತಿದ್ದೇನೆ. கர்த்தந்தானே ನಿಮ್ಮನ್ನು ஆசீர்வதிಸುவராகி வந்திருக்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் நாளின் வாழ்த்துதலை நான் கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நமக்கு கர்த்தருடைய பந்தி வேறு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேத வசனங்களை தியானித்து நாம் முடித்து கொள்ளலாம். இன்று நம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1-4 ವಚನಗಳು. ಇಂದು ವೇದ ಅಧ್ಯಯನಕ್ಕೆಂದೇಳಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಭಾಗ ಪರಿಶುದ್ಧ ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 1-4 ವಾಕ್ಯಗಳು. தமிழில் ஓதோன. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகும்போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கும்போது அதை தள்ளப்பட்டிருந்ததை கண்டார்கள். தொடர்ந்து படிங்க. 4. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த காரியங்களை வருஷம் தான் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிச்சுட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನ ವರ್ಷ ನಾವು ಜ್ಞಾನಿಸುವಂತರಾಗಿದ್ದೀವಿ. ஆண்டவர் இன்று ஒரு புதிய வழியில நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ಆದರೂ ಒಂದು ಹೊಸ ದಾರಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಡೆಸುವಂತವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. நாம் படித்த இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது, ನಾವು ಓದುವಂತ ಈ ವಾಕ್ಯಗಳು ನೋಡುವಾಗ இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, மக்தால் மரியாள் அவரோடு கூட பல ஸ்திரீகள் சேர்ந்து அதிகாலையிலே எங்க போறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்த அந்த கல்லறை இடத்துக்கு போறாங்க. ಮಾರ್ತಾ ಮರಿಯಲು ಸೇರಿ ತನ್ನ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಆ ಸಮಾಧಿ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ತಿದ್ದೀವಿ. அவங்க செல்லும்போது அவங்களுக்குள்ளாக ஒரு சம்பாஷணை நடக்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ ಉಂಟಾಯಿತು. என்ன என்று சொன்னால், ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ, அந்த கல்லறைக்கு ஒரு பெரிய பாறை கல்லை வைத்து அந்த கல்லறைக்கு என்ன செய்யறாங்க, ಸೀಲ್ வைக்கிறாங்க. ಆ ಸಮಾಧಿ ಗುಹೆಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಲ್ಲನ್ನ ಉರುಳಿಸಿ ಅದಕ್ಕೆ ಬಂಧನೆಯನ್ನು ಹಾಕಿದರು. எதுக்கு அதுக்கு சீல் வைக்கிறாங்க? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಬಂಧನೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿತ್ತು? இப்ப சில கடைகளை ஜப்தி பண்ணாங்கன்னா என்ன செய்வாங்க, ಕೆಲವೊಂದು ಅಂಗಡಿಗಳನ್ನ ಜಪ್ತಿ ಮಾಡಿದಾಗ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, சீல் வச்சிட்டாங்க. என்ன காரணம்? யாருமே அதை திறக்க கூடாது என்று, ಯಾರು ಅದನ್ನ ತೆಗಿಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆனா இங்க நம்ம வேதத்துல பார்க்கும்போது, ಆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, எதற்காக ஆண்டவருடைய அந்த கல்லறைக்கு கல் புரட்டி அதுக்கு சீல் வைத்தது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕಲ್ಲನ್ನ ಉರುಳಿಸಿ ಅದಕ್ಕೆ ಆದಂತ ಮುದ್ರೆ ಅಂತ ನಾವು ಹೇಳಿದ್ರೆ, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 65-66 வார்த்தைகளை படிக்கும்போது, உங்களுக்கு காவல் சேவகர்கள் உண்டு, போய் உங்களால் கூடிய மட்டும்
பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை பத்திரப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்பகுதியை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அங்க பரிசேயர்கள் பிலாவத்து இடத்துல போயிட்டு என்ன சொல்றாங்க, அவர்களுக்கு தெரியும் அவர் சொன்னபடி மீண்டுமாக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று. ಅಲ್ಲಿ ಗೊತ್ತು 3ನೇ ದಿವಸ ಅವರು ಜೀವ ಸಹಿತ ಎದ್ದಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அதனாலதான் அவங்க போய் என்ன சொல்றாங்க, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, இவருக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு பாறை கல்லு போட்டு அதுக்கு நம்ம என்ன செய்யணும், முத்திரை போடணும். ஒருவேளை யாராவது அவரை வந்து நைட்ல வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಏನು ಮಾಡಬಹುದು, ಕಲ್ಲನ್ನು ಉರುಳಿಸಿ ಅದಕ್ಕೆ ನಾವು ಮುದ್ರೆ ಹಾಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஏனென்று சொன்னால் அவரை வந்து என்ன செய்ய முடியாது, அந்த கல்லறை அவரை வைக்க முடியாது, முடி வைக்க முடியாது. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಬಂದು ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬಾರ್ದು, ಏನು ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, ಕಲ್ಲನ್ನ ಮುಚ್ಚೋಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. அவர் அந்த சிலுவை மரணம் பெற வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே அப்படியே துல்லியமாக நடந்தது. ಆ ಸಿಲುವೆ ಮರಣ ಹೊಂದೋ ತನಕ ಅವರು ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಹಾಗೆ ನಡೆಯಿತು. இப்போ அவர் சொன்னபடி 3ஆம் நாள் மீண்டுமாக அவர் உயிரோடு கூட எழுவார். ಹೀಗೂ ಅವರು ಹೇಳಿದ ರೀತಿಯಾಗಿ 3ನೇ ದಿವಸ ಅವರು ಜೀವ ಸಹಿತವಾಗಿ ಎದ್ದರು. நீங்க அதுக்கு முன்பகுதியை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அவர் சிலுவையில மரணம் அடியும் போது அங்க ஒரு பெரிய ಭೂಮಿ அதிர்ச்சி ஏற்பட்டது. ಮುಂದಿನ ಭಾಗವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ ಅವರು ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದುವಾಗ ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಭೂಕಂಪ ಉಂಟಾಯಿತು. அந்த நடுங்கும் போதே அங்கிருந்த பல பிரேத குழிகள் திறக்கப்பட்டது. அநேகர்கள் உயிரோடு கூட எழுந்தார் என்று நீங்கள் அங்க பார்க்க முடியும். ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೇ ಅಲ್ಲಿ ಸುಮಾರು ಸಮಾಧಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು ಸುಮಾರು ಜನ ಎದ್ದೇಳಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಿದೆ. அதை கண்ட இவர்கள், ಅದನ್ನು ನೋಡುವಂತ ಇವರು பயந்து ಭಯಪಟ್ಟು நடுங்கி ಹದರಿ அவர் சொன்னபடியே உயிரோடு கூட எழுவார் என்று நினைத்து, ಅವರು ಹೇಳಿದಾಗಲೇ ಜೀವದಿಂದ ಎದ್ದೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು அதன் நிமித்தமாக தான் அந்த கல்லறைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, சீல் வைத்தாங்க. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಲೇ ಅವರು ಹೇಳಿದ್ದು ಏನಂತಂದ್ರೆ, ಅದನ್ನ ನೆನೆಸಿ ಆ ಸಮಾಧಿಗೆ ಒಂದು ಮುದ್ರೆಯನ್ನು ಹಾಕಿದ್ರು. சோ அப்போ அந்த கல்லை நமக்கு யார் பரட்டுறாங்க, ஏன்னா அது பெரிய பாறை கல்லா இருந்தது, ಅದು ದೊಡ್ಡ ಬಂಡೆ ಆಗಿತ್ತು. ಅದನ್ನು ಯಾರು ನಮಗೋಸ್ಕರ வெளியில போகும்போது இந்த சம்பாஷணை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ಹೋಗುವಾಗ ಈ ಕತೆ ನಡೀತಿದೆ ಅವ್ರ ಮುಂದೆ. நமக்காக யார் அந்த பாறையை வெளியே எடுக்கிறாங்க, ನಮಗೋಸ್ಕರ ಯಾರು ಆ ಬಂಡೆಯನ್ನ ಉರುಳಿಸ್ತಾರೆ. ஒருவேளை இன்று நீங்க அந்த சிந்தனையோடு கூட வந்திருக்கலாம். ನೀವು ಇವತ್ತು ಆ ಚಿಂತೆಯೊಂದಿಗೆ ನೀವು ಬಂದಿರಬಹುದು. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತವಾಗಿ, இந்த காரியத்தை எனக்கு யாரு சரிப்படுத்துவார், ಈ ಕಾರ್ಯವು ಯಾರು ನನಗೆ ಸರಿಪಡಿಸ್ತಾರೆ, எனக்கு விரோதமாக செயல்பட்ட இந்த காரியங்கள் யாரால இதை சரிப்படுத்த முடியும், ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯಲಂತ ಈ ಕಾರ್ಯವು ಯಾರು பலவிதமான ಕೇಳ್ವಿகளோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಿಂದ ನೀವು ಬಂದಿರಬಹುದು. பலவிதமான கேள்விகளோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ಅನೇಕ ಮಾತುಗಳು ಈ ತರ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳಿಂದ ನೀವು ಬಂದಿರಬಹುದು. சோ இந்த கேள்விகளோடு கூட நீங்க வந்திருந்தாலும் சரி, ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಬಂದಿದ್ರು ಸರಿ, உங்களுக்கு ஒரே ஒரு சமாதானம், ನಿಮಗೆ ಒಂದೇ ಒಂದು ಸಮಾಧಾನ, 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தன இயேசு கிறிஸ்துவினால அந்த எல்லா காரியங்களையும் மாற்ற முடியும். தேவச்சனமே, 3ನೇ ದಿವಸ ಜೀವನದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಮರಿತಾರ್, ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ತರು, 3ஆம் நாள் மீண்டுமாக உயிரோடு கூட எழுந்தார். 3ನೇ ದಿವಸ ಜೀವ ಸಹಿತವಾಗಿ ಅವರು ಎದ್ದೇಳಿದ್ರು. நான் ஒரு ட்விட்டர் பார்த்தேன், ನಾನೊಂದು ಟ್ವಿಟರ್ ನೋಡಿದೆ. 550 ஆண்டுகளுக்கு ஒரு விசேதா இந்த நாள், எந்த நாள் அவரை கல்லறை, அதாவது வந்து சிலுவையில இறந்த நாள், அதே போல அவர் உயிரோடு கூட எழுந்த நாள் வருகிறது என்று அந்த ட்விட்டர் பார்த்தேன் ನಾನು. 550 ವರ್ಷಗಳ ನಂತರನೇ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಮೀನ್ಸ್ ಅದೇ ಡೇಟ್, ಅದೇ ನಾள், ಅದೇ ದಿನವು, ಅದೇ ಒಂದು ಗುರುತಿಟ್ಟಂತ. ஒருவேளை வருடங்கள் மாறும், வருஷங்கள் மாறுತ್ತದೆ, ವರ್ಷಗಳು ಬದಲಾಗಬಹುದು. ஆனா நாள், அதாவது வந்து அந்த தேதி 3ஆம் தேதி என்பது 550 வருடத்துக்கு ஒரு முறை தான் வருமா. ಆದರೆ ಆ ಡೇಟ್ 3ನೇ ತಾರೀಕು ಎಂಬುದು 553 ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದೊಮ್ಮೆ ಮಾತ್ರ ಬರುತ್ತೆ. சோ இங்க அந்த கல்லல இருந்து வெளியில வந்த தேவன், ಆ ಸಮಾಧಿಯಿಂದ ಆಚೆ ಬಂದಂತ ದೇವರು, அவர் மீண்டுமாக 40 நாள், ಮತ್ತೆ 40 ದಿವಸ தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தன்னை காண்பித்துக் கொண்டார். ಅವರ ಶಿಷ್ಯರಿಗೆ ತನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಂಡ್ರು. அந்த 40 நாளிலும்
ಆ 40 ದಿವಸ ಕೂಡ அவர் மீண்டுமாக அதே அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். ಮತ್ತೆ ಅದೇ ರೀತಿಯಾದ ಅದ್ಭುತಗಳು அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದ ದಿನಗಳಲ್ಲಿ அவர் செய்த அதே அற்புதங்களை ಅವರು ಮಾಡಿದ ಅದೇ ಅದ್ಭುತಗಳು மீண்டுமாக தನ್ನ ಶಿಷ್ಯர்களுக்கும் ಮತ್ತೆ ಅವರ ಶಿಷ್ಯರು ಕೂಡ ஜனங்களுக்கும் அதை காண்பித்தார். ಜನರಿಗೂ ಅದೇ ತೋರಿಸಿದ್ರು. எப்படி என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ಹೇಗೆ ನಾವು ನೋಡಿದ್ವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, சீடர்கள் முதலாவது பயந்து நடுங்கி ஒரு வீட்டுக்குள்ளாக சேர்ந்து எல்லாமே கதவு போட்டு இருக்காங்க. ಶಿಷ್ಯರು ಎಲ್ಲರೂ ಹೆದರಿಕೊಂಡು ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ರು. ஏனென்று சொன்னால், ಹೇಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இவருக்கே இந்த நிலைமைன்னா ಇವನಿಗೆ ಈ ಗತಿ ಅಂತಂದ್ರೆ அவரை பின்பற்றின நமக்கு என்ன நேரிடுகிறதோ, ಅವ್ರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಂತ ನಮಗೆ ಯಾವ ಗತಿ ಇರಬಹುದು. ஆனா ஆண்டவர் ಆದ್ರೆ ದೇವರು எழுந்த உடனே, ಅವರು ಮರಣಿಸಿದ ನಂತರ, அவர் உயிரோடு கூட எழுந்த உடனே, ಉಯಿರೋಡ அவர் புனರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಕೂಡಲೇ, ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರ ಕೂಡ முதலாவது மரியாளுக்கு அவர் என்ன செய்யறாரு? காட்சி அளிக்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಮರಿಯಾಳಿಗೆ ಅವರು ತೋರಿಸ್ಕೊಂತಾರೆ. ಅದಕ್ಕೆ அடுத்தது ಅದ ನಂತರ பயத்தோடு நடுங்கி ஒரு வீட்டுக்குள்ளாக அடங்கியிருந்த தன்னுடைய ಶಿಷ್ಯರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಇರಂಗறார். ಭಯದಿಂದ ನಡುಗಿ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಶಿಷ್ಯರೊಂದಿಗೆ ಅವರು ಕಾಣಿಸ್ಕೊಂತಾರೆ. ಎಲ್ಲರೂ ಅದಕ್ಕೆ அடுத்தது ಇನ್ನೂ ಭಯಂದ. ಅದು ನಂತರ ಇನ್ನೊಂದು ದೊಡ್ಡ ಮಹಾ ಭಯವಂತ. என்ன காரணம்? ಏನು ಕಾರಣ? இவரதா சிலுவையில இருந்தாங்க, இவர் மரித்தார், இவர் கல்லறைக்கு கல்லு மூடப்பட்டது, ಅದಕ್ಕೆ ಸೀಲ್ ಇಡப்பட்டது. ಇವರೇ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟು, ಕಲ್ಲನ್ನ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟು ಜೀವ ಸಹಿತದಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அதை பார்த்தவங்க சொல்லக்கூடிய காரியம் அது ஒரு ಭೂತವನ್ನು சொல்றாங்க. ಅದನ್ನ ನೋಡಿ ಅವ್ರು ಹೇಳೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಅದು ಭೂತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க நானே அன்னு சொல்றாரு. ಆ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಾನೇ ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. பயப்படாதீங்க நானே என்று சொல்றாரு. ಹೆದರಬೇಡಿ ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இன்று உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட காரியங்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனமே, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನೀವು ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಅದು பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾದರೂ என்ன சின்ன காரியமா இருந்தாலும் சரி, ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ ಆದರೂ ಸರಿ, மனிதனால் கூடாத நிலைமையில இருந்தாலும் சரி, ಮನುಷ್ಯನಿಂದ ಆಗದೇ ಇರುವಂತ நீங்க பலரை சந்தித்து அவர்களால் முடியாது என்று சொல்லியிருந்தாலும் சரி, ನೀವು ಅನೇಕರನ್ನ ಸಂಧಿಸಿ ಅವರಿಗೆ ಆಗದಿದೆ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದ್ರು ಸರಿ, அந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடப்படாமல் இருந்தாலும் சரி, ಆ ಕಾರ್ಯದಿಂದ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗದೇ ಇದ್ರೂ ಸರಿ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳೋದು ದೇವರು ಹೇಳೋದು ಕಾರ್ಯ, சீடர்களை பார்த்து சொன்ன தேவன் ಆ ಶಿಷ್ಯರನ್ನ ನೋಡಿ ಹೇಳೋದು நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று, ನೀವು ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று, ಭಯಪಡದೇ ಇರಿ. ஏனென்று சொன்னால், ಏಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவர் ಕೈಯಲ್ಲಿ ಆಗದಿರಂತ அவர் ಕಾರ್ಯ ಸರ್ವ ವಲ್ಲಭ, அவர் ಸರ್ವಶಕ್ತ, அவர் நேற்றும் என்றும் என்றும் ಮಾರಾದ தேவன், ಅವರೆಂದು ಇಂದು ಎಂದೂ ಸದಾ ಕಾಲ அவர் ಜೀವವುಳ್ಳவர், அவர் ಜೀವವುಳ್ಳ ದೇವರು, ಸದಾ ಕಾಲங்களில் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர், ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವಂತ ದೇವರು. அதனால அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவச்சனமே, ಅದರಿಂದ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಆಗದಂತ ಕಾರ್ಯ, 2-3 பேர்கள் எங்கே நாமத்தின் நிமித்தமாக கூடுவீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று வாக்களித்தவர், ಎಲ್ಲಿ 2-3 ಸೇರಿ ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರ್ತಾರೋ ಅವ್ರ ಮಧ್ಯೆ அவர் வாக்கு மாறாதவராக ನಮ್ಮ மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ಅವರು ಮಾತನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ உங்களுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅವರು உங்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். ನಿನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು ಕೂಡ ಅವರು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. உங்களுடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். ಎಲ್ಲ அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். தேவஜனமே, நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟು உங்களை விடுவிக்க அவர் வல்லவர். ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವವರು ಶಕ್ತರು. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் மனிதனை தேடி தேடி போய் ஒன்றும் இல்லாம வெக்கப்பட்டு நிக்கலாம். ನೀವು ಮನುಷ್ಯನ ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ಹೋಗಿದವರೆಗೂ ಏನು ಇಲ್ಲದೆ ನೀವು ನಾಚಿಕೊಳ್ಳಿರಬಹುದು. உங்களுடைய இதயங்களை ஆண்டவருக்கு நேராக தெரியுங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ದೇವರಿಗೆ ನೇರವಾಗಿ ತರಿಯಿರಿ. இந்த வார்த்தைகளுக்கு நேராக உங்களுடைய இதயங்களை தெரியுங்க. ಈ ಮಾತಿನಿಂದ ದೇವರಿಗೆ ಹೃದಯವನ್ನು ತರಿಯಿರಿ. தேவன் உங்களை விடுவிக்க வல்லவர். ದೇವರು ನಿನ್ನ ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತ. பல ஆண்டுகளாக, ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ, பல மாதங்களாக, ಅನೇಕ ತಿಂಗಳಿಂದ, ஒருவேளை உங்களால முடியாம பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆಗದೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿರಬಹುದು. உங்களுக்கு இருந்த எல்லா சொத்து கூட நீங்க இழந்திருக்கலாம். ನಿಮಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಆಸ್ತಿ ನೀವು ಕಳ್ಕೊಂಡಿರಬಹುದು. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், ದೇವರು ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುವಂತ பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, ಇವತ್ತೊಂದು ದಿವಸ ಮಾತ್ರ, உலகத்தின் முடிவு பறந்தும் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ಮುಗಿಸು ಹೋಗುವಂತ ಸಕಲ ದಿನವೂ ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அவர் உன்னோடு கூட இருக்கும்போது, அவர் ಇನ್ನೊಂದು ಇರುವಾಗ உனக்கு எதிர்த்து நிற்பவர் யார்? ನಿನ್ನ ಎದುರು ನಿಲ್ಲಿಸೋರು ಯಾರು? அவர் உமக்குள்ளாக இருக்கும்போது, அவர் ಇನ್ನೊಂದಿಗೆ ಇರುವಾಗ உமக்கு தீங்கு செய்கிறவர் யார்? ನಿನ್ನ ಕಟ್ಟಿದು ಮಾಡೋದು ಯಾರು?
ஒருவராலையும் கூடாது தேவச்சனமே. ಒಬ್ಬರ ಕೈಲೂ ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லவர். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಸರ್ವಶಕ್ತರು. அவர் உங்களோடு கூட இருக்கும்போது, ಅವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವಾಗ உங்களை யாராலையும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಯಾರೊಂದಿಗೆ ಏನು ಅಲ್ಲಾಡಿಸೋದಕ್ಕೆ. ஏனென்று சொன்னால் அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಹೇಳಿದ್ರೆ ಆಗತ್ತೆ, ಅವರು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ರೆ ನಿಲ್ಲತ್ತೆ. சோ அதனால தேவன் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே என்ன செய்யுங்க, அவர் இடத்துல முதலாவது சொல்லுங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಮೊದಲು ಹೇಳಿ. என்னென்ன சிந்தனையோடு வந்திருக்கீங்க, என்னென்ன பாடோடு வந்திருக்கீங்க, என்ன வேதனையோடு வந்திருக்கிறீங்க, என்ன வியாதியோடு கூட வந்திருக்கீங்க, ಯಾವ ನೋವಿಂದ ಯಾವ ರೋಗದಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ, அல்லது பலவிதமான குடும்ப சூழ்நிலைகளை தவித்து வந்திருக்கீங்களா, ವಿಧವಿಧದ ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ನೀವು ನರಳಿ ಬಂದಿದ್ದೀರಾ, சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீங்களா, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಬಂದಿದ್ದೀರಾ, நீங்க எப்படி வந்திருந்தாலும் சரி, ನೀವು ಹೇಗೆ ಬಂದಿದ್ರು ಸರಿಯೇ, நீங்க ஒரு மனுஷனோடு கூட சொல்கிறது போல ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಹೇಳುವ ರೀತಿಯಾಗಿ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ உங்களுடைய காரியங்களை சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ, பகிர்ந்து கொள்ளுங்க, ಹಂಚಿಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் ಅದಕ್ಕೆ ஏற்ற வழியை திறப்பதற்கு அவர் வல்லவர். ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗವನ್ನು ತರಿಸುವುದು வேத வசனம் சொல்லப்படுகிறது. ವೇದ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, உமக்கு ஒரு வாசல் அடைத்தால் 7 வாசல்களை நான் திறப்பேன். ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದರೆ 7 ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. ஒருவேளை ஒரு வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் 7 வாசல்களை திறப்பதற்கு அவர் வல்லவர். ಆದರೆ 7 ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಸೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತರು. ஏனென்று சொன்னால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದಂತದ್ದು, மரணத்தை ஜெயித்தவர், ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದವರು, எல்லாவற்றையும் உங்களுக்கென்று நேர்த்தியாக செய்து முடிக்க அவர் வல்லவர். தேவஜனமே, ಎಲ್ಲವನ್ನು ನಿಮಗೋಸ್ಕರ ಸರಿಯಾದ ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ ಮಾಡುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. அதற்காகவே அவர் மனு குமாரனாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕುಮಾರನಾಗಿ இந்த உலகத்துல, இந்த மண் உலகத்துல அவர் பிறந்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಹುಟ್ಟಿದರು. எதை குறித்து கலங்க வேண்டாம், ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ எதை குறித்து பயப்பட வேண்டாம், ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಭಯಪಡಬೇಡ. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். ನೀವು ನಾನು ಆರಾಧಿಸುವ ದೇವರು அண்ட ಜೀವವುಳ್ಳವರು, சராசரங்களை படைத்தவர். ಸರ್ವ ಸೃಷ್ಟರು அவர் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு இமை கூட என்ன உண்டாகவில்லை. ಅವರು ಇಲ್ಲದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಕೃತಿಯಲ್ಲಿ ಯಾವುದು ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. இந்த உலகத்திலே காணக்கூடிய அத்தனையும் அவரால் தான் படைக்கப்பட்டது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ಎಲ್ಲ ಪ್ರಕೃತಿ ಅವರಿಂದ ಉಂಟಾದಂತದ್ದು. சோ அதனால இதை குறித்து நாம் கலங்காம நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் மீது வைப்போம். ಅದರಿಂದ ಅದಕ್ಕೆ ನೋಡಿ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸರಿಯಾಗಿರೋ. இங்க இவங்க நினைக்கிறாங்க அவ்வளவுதான், ನಾವು ನೆನೆಸೋದ ಹಾಗೆ ಅಷ್ಟೇ. இந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவார் என்று. ಈ ಕಲ್ಲನ್ನು ಯಾರು ನಮಗೋಸ್ಕರ ಉರುಳಿಸ್ತಾರೆ, அத சொல்லி அப்படியே கண்களை ஏறெடுத்து பாக்குறாங்க. ಅದನ್ನ ಹೇಳಿ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡ್ತಾರೆ. உடனே அங்க நடந்த என்ன காரியம் நடந்திருக்கிறது, ಅಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯ ನಡೆದಿದೆ ಗೊತ್ತಾ? அந்த பாறை தள்ளப்பட்டிருக்கிறது, ಆ ಬಂಡೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால், ಆ ಮಾತಲ್ಲಿ ಇರುವಂತ ಆ ಕಾರ್ಯಗಳು ಆಗದೆ ಇದ್ರೆ நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். ನೀವು ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ, உங்களுக்காக சிலுவையில ஜீவன் கொடுத்த இயேசுவை பார்க்கணும். ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಜೀವ ಕೊಟ್ಟ ಯೇಸು, உங்களுக்காக மீண்டுமாக உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். ನಿಮಗೋಸ್ಕರ ಮತ್ತೆ ಜೀವದ ಎದ್ದಂತ ಯೇಸುವನ್ನು என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்ல, அது பிரகாசம் அடைந்தது என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನೀವು ಲಜ್ಜೆಗೆಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ, ನೀವು ಪ್ರಕಾಶದಿಂದ ಉಂಟೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள், ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ அவரே ನೋಡಿದವರು, தேவன் என்று அவரையே சார்ந்தவர்கள், ಅವರೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಹೊರಗಿರುವಾಗ, அவர் இல்லாமல் வேற எனக்கு ஒருவர் இல்லை என்று சொன்னவர், ಅವರಿಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾದ್ರೆ, ஆண்டவர் அவர்களை கைவிட்ட சரித்திரம் கிடையாது. ದೇವರು ಅವರ ಕೈ ಬಿಟ್ಟ ಚರಿತ್ರವೇ ಇಲ್ಲ. நமக்கு வேதத்துல அதுக்கென்று பல ஆதாரங்கள் இருக்கிறது. தேவச்சனமே, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅನೇಕ ಆಧಾರಗಳು ಉಂಟು. ஆதியிலிருந்து அந்தியம் வரைக்கும், ಆದಿಯಿಂದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ஆண்டவரை பார்த்தவர்கள் அத்தனை ஜனங்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அத்தனை ஜனங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள், அத்தனை ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். ನೋಡಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಂಡು ಪ್ರಕಾಶವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ್ರು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில பார்க்கும்போது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿಸಿದ ದಿನ ನೋಡುವಾಗ, அவரை யாரெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு போய் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லிக் கொண்டார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಅವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಹೋಗಿ ಕಷ್ಟಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಂಡ್ರು, அத்தனை ஜனங்களுக்கு அவர் விடுவித்தார், ஆசீர்வாதித்தார். ಅಷ್ಟು ಜನಕ್ಕೂ ಬಿಡಿಸಿರು, ಆಶೀರ್ವಾದಿಸಿದರು. ஏனென்று சொன்னால் அவர் மனதுருகுகிற தேவன். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಮನದುರುಗೋ ದೇವರು, அவர் மனதுருகுகிற தேவன். ಮನದುರುಗುವವರು. நீங்க எந்த ஒரு காரியத்துல வந்திருந்தாலும் சரி, எந்த கஷ்டத்திலையும் வந்திருந்தாலும் ಯಾವ ಕಾರ್ಯದಿಂದ ಯಾವ ಕಷ್ಟದಿಂದ ಬಂದಿದ್ರು ಸರಿಯೇ,
உங்களுடைய இதயங்களை திறந்து ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು அவரிடத்துல உங்களுடைய காரியங்களை சொல்லுங்க. ಅವರೊಂದಿಗೆ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ. உங்களுடைய பாடுகளை சொல்லுங்க. ನಿಮ್ಮ பாடுಗಳನ್ನು ಹೇಳ್ರಿ, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಹೇಳ್ರಿ. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಹೇಳಿ. சொல்லும்போது அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ಹೇಳುವಾಗ ಅವರು ಕೇಳುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರು பல நேரங்களில ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ நீங்க சொல்றது காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ಹೇಳೋದನ್ನ ಕಿವಿಯಿಂದ ಕೇಳೋದಿಲ್ಲ. கேட்கிற மாதிரி நடிப்பாங்க, ಕೇಳುತ್ತರ ನಡೆಸ್ತಾರೆ, ஆனா கை விட்டுடுவாங்க. ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ಆ ದೇವರು ಆ ತರ ದೇವರಲ್ಲ. அவர் சொன்னது செய்கிற தேவன். அவர் ಹೇಳೋದನ್ನ அவர் இடத்துல போய் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துக்கும் அவர் அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு, ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறவர். ನೀವು ಕೇಳೋದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯ ಕೂಡ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಏನೆಂದು சொன்னால் அவர் நம்முடைய தகப்பன். ಯಾಕಂದ್ರೆ அவர் நம்முடைய தகப்பன், அவர் ನಮ್ಮ ತಂದೆ. நம்முடைய பிள்ளைகள் நம்ம கிட்ட கேட்கும்போது எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கென்று செயல்படுறோமோ அதை விட மேலாக ஆண்டவர் நமக்கு செயல்படுகிறவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕೇಳುವಾಗ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಅವರನ್ನು ಗಮನಿಸಿ ಮಾಡ್ತೀವೋ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸಿ ಮಾಡುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. ஏனென்று சொன்னால் அவர் நம்மை உருவாக்கினவர். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವರು. வேத வசனத்தின்படி, ದೇವರ ವೇದ ವಚನ ಪ್ರಕಾರವಾಗಿ, நான் உன் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗಿದ್ದ ಮುಂಚೆ ನಾನು ನಿನ್ನ ಕಂಡುಕೊಂಡೆ. அதனால அதை பாதுகாக்க வேண்டியது, அதுக்கு தேவையானது செய்ய வேண்டியது அவருடைய கடமையா இருக்கிறது. ಕಾಯುವುದು, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋದನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ಅವರ ಅಧಿಕಾರವಾಗಿದೆ. அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ಅವರು ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ಅದು ನಾವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ, அவரையே நோக்கி பார்க்கணும். ಅವರನ್ನೇ ನಾವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. அவரையே சார்ந்து இருக்கணும். ಅವರನ್ನೇ ಹೊರಗಿರಬೇಕು. உலகத்தை அல்ல, ಒಂದು ಸತಿ ಅಲ್ಲ, உலகத்தை அல்ல, ಲೋಕವಲ್ಲ, உலகத்தினுடைய காரியங்கள் அல்ல, ಲೋಕದ ಕಾರ್ಯವಲ್ಲ. அவரையே சார்ந்து இருக்கும்போது, ಆಗಲೇ ಅವರು ಹೊರಗಿರುವಾಗ அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். தேவச்சனமே, ಅವರು ನಮ್ಮೆಲ್ಲವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. ಆ ಸಮಾಧಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಾಗ, உள்ளே போய் பார்க்கும்போது, ಹೊರಗಡೆ ನೋಡಿದಾಗ அவர் பயந்தார்கள், அவர் பயப்பட்டರು. ಅವರು ஏனென்று சொன்னால் அங்க வைத்த ஆண்டவர் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಇಟ್ಟದ ದೇವರು ಇಲ್ಲ. இப்ப மேக்ஸிமம் கல்லறைக்குள்ளாக ஒரு பிரேதத்தை வைத்து அது என்ன நடந்திருக்கும்? ಒಂದು ಸಮಾಧಿ ಒಳಗಡೆ 4 நாள் ஆனது என்ன நடந்திருக்கும்? 4 ದಿವಸ ಆದ್ಮೇಲೆ ಏನಾಗಿರುತ್ತೆ? அதுக்கு தான் இவங்க என்ன கொண்டு போறாங்க, சுகந்த திரவியங்களை கொண்டு போறாங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯವನ್ನು ಅವರು ಕೊಂಡು. ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்னது, நான் மரிப்பேன் ஆனாலும் 3வது நாள் ಉಯಿರೋಡು ಕೂಡ எழுவேன். ನನ್ನ ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ ಅವರು ಹೇಳಿದ ಒಂದು ಕಾರ್ಯ, ಅದು ನಾನು ಸಾಯ್ತೀನಿ ಆದರೂ 3ನೇ ದಿವಸ ನಾನು ಎದ್ದೇಳ್ತೀನಿ. அந்த நினைவு இவர்களுக்கு வரல, ಆ ಜ್ಞಾಪಕ ಇವರಿಗೆ ಬಂದಿಲ್ಲ. ஆனா அங்க ஒரு தேவதூதர் அவர்களுக்கு சொல்றாங்க, ಅದು ದೇವದೂತರು ಅವರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, மரித்தோர் இடத்துல உயிரோடு கூட இருந்தவரை நீங்கள் தேடுகிறது என்ன? ಸತ್ತವರ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು ಜೀವದಿಂದ ಇದ್ದವರಂತ ಹುಡುಕೋದು ಹೇಗೆ என்று சொன்னால் அவர் ಜೀವನೋடு இருக்கிறவர். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಜೀವನದ ಇದ್ದಿದ್ದಾರೆ. பிரேதங்களோடு கூட அவர் இருக்கிறவர் அல்ல, பிரேதமாக இருக்கிறவர் அவர் அல்ல, ದೇವರೊಂದಿಗೆ ಅವರು ಇರೋರಲ್ಲ. அங்க போய் தேடுறதுக்கு போறாங்க இவங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಹುಡುಕೋಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅದதான் சொல்றாங்க, ಅದರಿಂದ ಹೇಳ್ತಾರೆ, மரித்தோர்கள் மத்தியில, ಸತ್ತವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ உயிரோடு கூட இருக்கிறவர்களை, ಉಯಿರೋಡ ಜೀವದಿಂದ ಇರುವಂತೊಂದಿಗೆ தேடுகிறது என்ன? ಹುಡುಕೋದು ಏನು? அவர் மரித்தவர் அல்ல, மரித்து உயிரோடு கூட எழுந்தவர். தேவச்சனமே, ಅವರು ಸತ್ತವರಲ್ಲ, ಸತ್ತು ಜೀವದಿಂದ அந்த உயிரோடு கூட எழுந்த தேவன் ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಜೀವದಿಂದ ಎದ್ದವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவர் கல்லறையில ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவர் நம்மோடு ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ಉಡಾವಿ ಕೊಂಡಿರುக்கிறார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿದ್ದಾರೆ. ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಆಲೋಚನೆಯನ್ನು ಅವರು ತಿಳಿಯುತ್ತಾರೆ. சிந்தனை என்ன என்று அவருக்கு தெரியும். ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. நீங்கள் எந்த காரியத்தை நோக்கி அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்று தெரியும். ನೀನು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ ಅವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. அவங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி உங்களை அனுப்ப அவர் வல்லவர். ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ಅದನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಕಲಿಸುವವರು ಶಕ್ತರು. எப்போ? நீங்கள் விசுவாசிக்கும் போது. ನೀವು ವಿಶ್ವಾಸ ಹೊಂದುವಾಗ. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும்.
ನಂಬುವವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ನಂಬುವವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. யாரை விசுவாசிக்கிறது? ಯಾರು ನಂಬಬೇಕು? உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவே, ಜೀವದಿಂದ ಎದ್ದಂತ ஜீவனோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவே, ಜೀವದಿಂದ ಎದ್ದಂತ ಯೇಸು உங்களுக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவே, ನಿಮಗೋಸ್ಕರ ಜೀವ ಕೊಟ್ಟ ಯೇಸು, அவரை விசுவாசிக்கும்போது அவர் ನಂಬುವಾಗ உங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்க அவர் வல்லவர். தேவச்சனமே, ನಿಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ அந்தந்த நேரத்துல, ಆ ಸಮಯದಲ್ಲಿ, அந்தந்த காலத்துல ಆ ಕಾಲದಲ್ಲಿ எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ಎಲ್ಲವೂ ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರು ಬಿದ್ದಾರ ಅಂದ್ರೆ ಅವರು ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಮಾತ್ರ. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மாறி போலாம், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರು ಬದಲಾಗಬಹುದು. உன்னை அழைத்தவர், ನಿನ್ನನ್ನು ಹೊಡೆದವರು, உன்னை அழைத்தவர், ನಿನ್ನನ್ನು ಕರೆದವರು, ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿದವರು, உம்மை உருவாக்கினவர், ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರು, உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், ನಿನ್ನನ್ನು ಹೆಸರಲ್ಲಿ ஒரு ಕರೆದವರು, நாளும் அவர் வாக்கு மாறாதவர். ಒಂದು ದಿವಸ ಮಾತನ್ನು ಬದಲಾದಂತವರು. அதன் நிமித்தமாக தான் இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கிறீங்க தேவச்சனமே. ಅದರ ಕುರಿತವಾಗಲೇ ನೀವು ಇಂದು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. அநேகர்கள் கண்ணீரின் பாதையில கடந்து சென்றீங்க, ಅನೇಕರು ಕಣ್ಣೀರ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಡೀತೀರಾ, மரணன் பள்ளத்தாக்கில நடந்தீங்க. ಮರಣದ ಹಳ್ಳದಲ್ಲಿ ನಡೆಯಬಹುದು. தேவன் அதிலிருந்து உங்களை பிரித்து ஜீவனை கொடுத்து மீண்டுமாக அவருடைய சமூகத்துக்கு அவர் அழைத்து வந்திருக்கிறார். தேவச்சனமே, ದೇವರು ಅದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿ ತನ್ನ ಜಾಗಕ್ಕೆ, ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் மீது வைத்த அன்பு, ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಪ್ರೀತಿ, அவர் உங்கள் மீது வைத்த கிருபை, ಅವ್ರು ನಿಮ್ಮ ಇದ್ದಂತ ಕೃಪೆ, அதனால்தான் ஜீவனோடு கூட இங்க இருக்கிறீங்க தேவச்சனமே. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಜೀವದಿಂದ ನೀವು ಇಲ್ಲಿದ್ದೀರಾ. நீங்க பல நாட்களில பல நேரங்களில சாட்சி சொல்லிருப்பீங்க, ನೀವು ಅನೇಕ ಸಾರಿ ನೀವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿರಬಹುದು. இது எப்படி நேரிட்டதோ எனக்கு தெரியல, ಹೇಗೆ ಎಂಬುದನ್ನು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, இந்த ஆபத்து எப்படி வந்ததோ எனக்கு தெரியல, ಈ ಕಷ್ಟ ಹೇಗೆ ಬಂತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஆனா அது மீண்டுமாக எப்படி போனதோ எனக்கு தெரியல. ಅದು ಮತ್ತೆ ಅದು ಹೇಗೆ ಹೋಯ್ತು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்று சொன்னால் நம்முடைய தேவன் அதிசயமானவர், ನನ್ನ ದೇವರು ಅತಿಶಯವಾದ, அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವವರು. ஒருவேளை மருத்துவர் உன்னை பார்த்து சொல்லியிருக்கிறார், ಒಬ್ಬರು ವೈದ್ಯರು ನೋಡಿ ಹೇಳಿರಬಹುದು, உன்னுடைய அவயவங்கள் எல்லாமே கெட்டு போச்சு, ನಿನ್ನ ಅವಯವಗಳೆಲ್ಲ, ನಿನ್ನ ಅಂಗಗಳೆಲ್ಲ ಕಟ್ಟೋಯ್ತು, இது யாராலையும் சரிப்படுத்த முடியாது, ಇದು ಯಾರನ್ನು ಸರಿಪಡಿಸಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, நீ இருக்கிற அளவு நாளுக்கு அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை, ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಅಷ್ಟೇ ನಿನ್ನ ಜೀವಿತ. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, அதை புதுப்பிக்க என்னால முடியும் என்று, ಅದು ನೂತನಗೊಳಿಸೋದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ மீண்டுமாக ಸಾಧ್ಯ, ஜீவனை கொடுக்க என்னால் முடியும் என்று, ಜೀವವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ மரித்த ಸಾಧ್ಯ. எல்லா அவயவங்களுக்கும் மீண்டுமாக ஜீவன் தர அவர் வல்லவர். ಸತ್ತೋದಂತ ಎಲ್ಲ ಅಂಗಾಂಗಗಳಿಗೆ ಜೀವ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತರು. ஏனென்று சொன்னால் நீ உன்னுடைய தாயின் கருவிலே இருக்கும்போது உன்னுடைய அவயவங்களை உருவாக்கினவர் அவர். ನೀನು ನಿನ್ನ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಿನ್ನ ಅಂಗಾಂಗವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು. அது கெட்டு போவதற்கு அவர் விடுவதில்லை, ಅದು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಅವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. சாத்தானுடைய கிரியைகள் நிமித்தமாக, ಅದು ಸಾತಾನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ உன்னுடைய அவயவங்கள் ನಿನ್ನ ಅವಯವಗಳು கெட்டு போயிருக்கலாம், ಕೆಟ್ಟೋಗಬಹುದು, அது வேலை செய்யாமல் இருக்கலாம். ಕೆಲಸ ಮಾಡದೇ ಇರಬಹುದು. ஆண்டவரை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணும்போது, ದೇವರನ್ನು ನೋಡಿ ವಿಜ್ಞಾಪಿಸುವಾಗ மீண்டுமாக அதுக்கு ஜீவனை தர அவர் வல்லவர். ಅದು ಜೀವ ಕೊಡೋದಕ್ಕೆ ಅವರು அந்த ಶಕ್ತರು. அவயவங்களை உருவாக்க அவர் வல்லவர். ನಿನ್ನ ಅಂಗಾಂಗಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತರು. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ಯಾವ ಬದಲಾವಣೆ ಅವರು ಇಲ್ಲಿಲ್ಲ. சந்தேகப்படாமல், ಸಂಶಯಗೊಳ್ಳದೆ நீ அவரை பார்த்து கேட்கும்போது, ನೀನು ಅವರು ನೋಡಿ ಕೇಳುವಾಗ, ஆண்டவரே, ದೇವರೇ, என்னுடைய சரீரத்துல ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ அடைக்கப்பட்ட கொடுக்கிய இந்த அவயவங்களை நீர் திறக்க வல்லவர், ಅನೇಕ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಅವಯವಗಳಿಂದ ಅಂಗಗಳು ತೆರೆಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು என்று நீங்கள் முறையிடும் போது, ನೀನು ಮೊರೆಯಿಡುವಾಗ நிச்சயமாக அவர் திறக்க வல்லவர். ನಿಶ್ಚಯವಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னுடைய சரீரத்துல கெட்டு போயிருக்கக்கூடிய இந்த கிட்னியை நீர் மீண்டுமாக அதை புதுப்பிக்க வல்லவர் என்று நீங்கள் சொல்லும்போது, அதை அப்படியே செய்ய அவர் வல்லவர். ಶರೀರದಲ್ಲಿ ಕೆಟ್ಟಂತ ಕಿಡ್ನಿಯನ್ನು ನೀವು ಸರಿಪಡಿಸೋದಕ್ಕೆ ಮತ್ತೆ ಶಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ, உங்களுடைய சரீரங்களில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் மாற்ற அவர் வல்லவர். தேவச்சனமே, ಶರೀರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ರೋಗವನ್ನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತಿ. ஏனென்று சொன்னால் அவருடைய ಜೀವನುಳ್ಳ ವಾರ್ತೆಗಳಿಂಬಡಿ அவர் செய்ய அவர் வல்லவர். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ அவருடைய உயிர்த்தெழுதும் வல்லமை இந்த இடம் முழுமையாக ஆவரித்துக் கொண்டிருக்கிறது. ಅವರ ಜೀವನದ ಇದ್ದಂತ ಮಹಿಮೆ ಇಲ್ಲೆಲ್ಲ ಆವರಿಸಿದೆ. அன்று சிஷ்யர்கள் இருந்த அந்த வீட்டில இறங்கின அதே மகிமை
ಆ ಶಿಷ್ಯರಿದ್ದಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದಂತ ಅದೇ ಮಹಿಮೆ, அதே வல்லமை, ಅದೇ ಕೃಪೆ இந்த இடத்துல ஆவரித்துக் கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, ಜಾಗವನ್ನು ಆವರಿಸಿದೆ. எத்தனை ஜனங்கள் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? எத்தனை ஜனங்கள் இது விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸ உங்களுடைய விசுவாசத்தின்படியாகவே உங்களுக்கு செய்ய அவர் வல்லவர். தேவச்சனமே, ನಂಬುವಂತೆ ಅವರು ನಿಮಗೆ ಮಾಡುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. ஏனென்று சொன்னால் அவர் வாக்கு மாறாதவர். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಮಾತು ಬದಲಾಗಿ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். ಕೇಳಿ ನೀವು ಹೊಂದಿಕೊಂತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுகிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்லுகிறார். ಹುಡುಕಿರಿ ಸಿಗತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. எதை தேட வேண்டும்? ಯಾವುದು ಹುಡುಕಬೇಕು? உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல, ಲೋಕದ ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ, நித்தியத்தை தேட வேண்டும். ನಿತ್ಯವನ್ನು ನಾವು ಹುಡುಕಬೇಕು. நித்தியத்தின் ஆசீர்வாதங்களை தேட வேண்டும். ನಿತ್ಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು எது ಹುಡುಕಬೇಕು. நித்தியத்தின் ஆசீர்வாதம்? ಯಾವ ನಿತ್ಯ ಆಶೀರ್ವಾದವು? அதுதான் நித்தியமானது, நிரந்தரமானது. ಅದೇ ನಿತ್ಯವಾದದ್ದು, உயிர்த்தெழுதல். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நித்திய ஜீவனை தர ஒருவரே வல்லவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏனென்று சொன்னால் அவர் ஜீவனோடு கூட எழுந்திருக்கிறார். தேவச்சனமே, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಜೀವನದಿಂದ ಎದ್ದಿದ್ದಾರೆ. அவர் நமக்கு மீண்டுமாக ஜீவன் தர அவர் வல்லவர். ಮತ್ತೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತ ಶಕ್ತರು. நாம் ಯಾವರು எழுந்து நிற்போம்? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நம்ம ಯಾವರು எழுந்து நிற்போம்? தேவச்சனமே, ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ದೇವಜನರೇ, நீங்க எந்த நினைவுல வந்திருந்தாலும் சரி, ನೀವು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ರು ಸರಿಯೇ, எந்த கஷ்டத்துல வந்திருந்தாலும் சரி, ಯಾವ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಬಂದಿದ್ರು ಸರಿ, எனக்கு இருக்கக்கூடிய இந்த பாரத்தை யாரால இறக்க முடியும்? ನನಗಿರುವಂತ ಈ ಭಾರವು ಯಾರಿಂದ ತೆಗೆಯಕ್ಕಾಗತ್ತೆ? இந்த மனுஷர்களெல்லாம் நம்பினேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನೇ ಮಾತ್ರ ನಂಬಿದ್ದೀನಿ. இந்த மனுஷர்களை நான் நம்பினேன். ಮನಸ್ಸಲ್ಲಿ ನಾನು ನಂಬುದೆ. எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರು. எங்கே நான் போகிறது? ಎಲ್ಲಿ ನಾನು ಹೋಗಬೇಕು? எங்கே நான் போக முடியும்? ಎಲ್ಲಿ ನಾನು ಹೋಗಕ್ಕಾಗತ್ತೆ? யாரை நான் தேட முடியும்? ಯಾರನ್ನ ಹುಡುಕಕ್ಕಾಗತ್ತೆ? யாரை நான் நாட முடியும்? ಯಾರನ್ನ ನಾನು ನಡೆಸಕ್ಕಾಗತ್ತೆ? ஒருவேளை அந்த கேள்விகளோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ಆ ಮಾತೊಂದಿಗೆ ನೀನು ಬಂದಿರಬಹುದು. ஒருவேளை அந்த நினைவோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ಆ ಜ್ಞಾಪಕದಿಂದ ನೀವು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿಕೊಂಡಿರಬಹುದು. பலர் சொல்லும்போது கூட உங்களுடைய இதயங்கள் கடினப்பட்டு இருக்கலாம். ಅವರು ಕೆಲವರು ಹೇಳುವಾಗ ಕೂಡ ಹೃದಯ ಕಠಿಣವಾಗಿರಬಹುದು. இயேசು உங்களை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லும்போது கூட உங்களுடைய இதயங்கள், உங்களுடைய பாரம்பரியங்கள் உங்களை கடினப்படுத்தி இருக்கலாம். ಯೇಸು ಇದೇ ಹೇಳಿದ ನಿಮ್ಮ ಹೃದಯ, ನಿಮ್ಮ ಪಾರಂಪರ್ಯ, ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸಿದೆ. உங்களுக்காக தான் இந்த வார்த்தைகள். ನಿಮಗೋಸ್ಕರ ಮಾತು மீண்டுமாக உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಮತ್ತೆ ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, உங்களுடைய இதயங்களை தருங்க, ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತರೀರಿ, உங்களுடைய இதயத்தை எனக்கு தாங்க, ನಿಮ್ಮ ಹೃದಯ ನನಗೆ ಕೊಡಿ, நான் உங்களை விடுவிக்க வல்லவர், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ, நான் உங்களை விடுவிக்க வல்லவர், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ, நான் உங்களை விடுவிக்க வல்லவர், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ, உங்களுடைய காரியங்களை மாற்ற நான் வல்லவர், ಕಾರ್ಯಗಳನ್ನು நான் ஜீவனோடு கூட இருக்கிறவர், ನಾನು ಜೀವನದೊಂದಿಗೆ நான் ಸರ್ವ வல்லவர், ಸರ್ವಶಕ್ತನು. Thank you Lord, thank you Lord. உங்களுடைய முழு இதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ உங்களுடைய காரியங்களை அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது விடுவிக்க அவர் வல்லவர். தேவச்சனமே, இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை துதிப்பீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? வாய்களை திறந்து நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீங்களா? ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ಒಂದೇ ಒಂದು வாசிக்கலாம். ಓದೋಣ. ஏசாயா எழுதின புத்தகம்